இந்த வருஷம் 10th +2 +1 ரிசல்ட் வந்திருக்கு. முன்றைய வருடம் இல்லாமல் இந்த கடந்த 5 வருடத்தில் பார்க்க முடியாத ரிசல்ட்டை இந்த 94.5% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றது மிக்க மகிழ்ச்சி. ஒரு பக்கம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அவருடைய சந்தோஷத்தையும் வெற்றியும் கொண்டாடிட்டு இருக்க நிலையில் 6% தோல்வியடைந்த மாணவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன, இதை பற்றி இன்னும் பல கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக மில்லினியம் கார்மெண்ட்ஸோடைய நிறுவனர் மற்றும் மக்கள் சேவை அறக்கட்டளையின் நிறுவனர் MK உமர் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வெல்கம் சார். தேங்க்யூ சார். இந்த வருஷம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸாக இல்லாமல் இந்த வருஷம் எல்லா மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. எப்பவும் போல் 6% மாணவர்கள் தோல்வி நிலையை அடைஞ்சிருக்காங்க சார். ஸோ இதற்கான காரணம் என்ன, அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன சார்? அதாவது முதலாவதாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நான் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் அடுத்த கட்டமாக அவர் போகக்கூடிய எந்த கல்லூரிக்கோ மற்ற தேடி போகக்கூடிய வகுப்பு அதில் போய் அவர் மேலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவருடைய வாழ்க்கையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களையும் அவரை தெரிவித்துக் கொள்வோம். இந்த தேர்ச்சி பெறாத மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருஷம் கிட்டத்தட்ட 91%, 94%, 97% என்று நல்ல முறையில் நிறைய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அந்த தேர்ச்சி பெற்ற சில மாணவர்கள் நம்முடைய தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் கூட தமிழிலே நிறைய பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். 500 மாணவர்கள் எழுதிய பரீட்சையில் 100 மாணவர்கள் வந்து தமிழ் பரீட்சையில் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு வருத்தக்கூடிய விஷயம். ஏன்னா தமிழுடைய மொழியை மறக்கிறார்களா என்று கூட நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கிறது. இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த தேர்ச்சி பெறாமல் போனாங்க பார்த்தீங்களா, இந்த மாணவர்களுடைய நிலைப்பாட்டை தான் நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது அந்த மாணவர்களை வந்து நம்ம பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் 2 விதமான விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 2 விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களை அந்த தோல்வியிலிருந்து மீட்பதற்கும் அவர்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கும் ஒரு வழியாக இருக்கும். சார், அடுத்த கட்ட மாணவர்களை எப்படி சார் இந்த தோல்வியிலிருந்து எப்படி அவங்க வந்து முன்னோக்கி கொண்டு போகிறது சார்? அதாவது இப்போது தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வந்து அவங்க அடுத்த வகுப்புக்கு போயிடுவாங்க. கல்லூரினா கல்லூரியில் போயிடுவாங்க. கல்லூரியில் தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து அடுத்த தொழில்துறை ஏதாவது ஒன்று போயிடுவாங்க. இப்போ அந்த தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து 2 கட்டமாக நம்ம வந்து அவர்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நம்ம இதை பற்றி ஏற்கனவே போன வருஷம் கூட பேசியிருக்கிறோம். முதலாவதாக மாணவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒன்று. 2வதாக அவரை சுற்றி உள்ளவர்கள். எப்பொழுதுமே நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையும் சுற்றி இருக்கக்கூடிய இந்த சோஷியல் ஸ்டிமுலை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர்களுடைய அழுத்தம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, முதலாவதாக இந்த மாணவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த கல்வி வாழ்க்கை என்பது மட்டும் வாழ்க்கை இல்லை, இந்த படிப்பு என்பது மட்டும் வாழ்க்கை இல்லை. இது வந்து ஒரு கட்டம் தான், ஒரு படிக்கட்டு தான். இந்த படிக்கட்டில் நம்ம வந்து ஏற முடியல அப்படின்னு சொன்னால் அடுத்து நம்ம முயற்சி செய்து எப்படி ஏறணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இது மாணவர்களை பொறுத்தது. இப்போ அந்த தேர்ச்சி பெறாத பாடத்தில் நாம் எந்த தவறு பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரி மிஸ்டேக்கை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து அடுத்து எழுதக்கூடிய தேர்வில் அதை சிறந்த முறையிலே கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம போன வருஷம் நம்ம மாணவர்களுக்கு இதே மாதிரி நம்ம ஆலோசனைகள் வழங்கினோம். கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். இப்போ அவர் சொன்னார், உங்களுடைய இந்த மாணவர்களுடைய மோட்டிவேஷனை பற்றி நான் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்போ என்னுடைய மகனுக்கு இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி, நீ நம்பிக்கை இழந்துடாத, நீ வந்து பாஸ் ஆகலாம், திருப்பி எழுது, இதெல்லாம் ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்லி நான் அவருக்கு ரொம்ப ஆர்வம் கொடுத்தேன். அந்த என்னுடைய பையன் இப்போ பரீட்சை எழுதி அந்த சப்ஜெக்ட் ஃபெயிலான சப்ஜெக்டில் 80 மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு. ஏன் நம்ம ஃபெயிலாக பண்ணோம், நல்லா படிச்சுக்கலாமே, எங்கேயோ ஒரு தவறு பண்ணிட்டோம்னு சொல்லி. ஆக இதே மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கார்கள். இப்படி முயற்சி பண்ணுறதுக்கு முன்பு அந்த தோல்வியை நினைத்து வருத்தப்படுவது, தற்கொலை முயற்சிக்கு போவது என்பது இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக போய்விடும். அந்த நிலைமைக்கு இந்த மாணவர்கள் ஆளாகிவிடக்கூடாது. இது அந்த மாணவர்களை பொறுத்தது. அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அவங்களை சுற்றி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாணவர்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. பெற்றோர்களே வந்து நீ ஒழுங்காகவே படிக்கலப்பா, நீ எங்கே தேர போகிற அப்படின்னு சொல்லுவாங்க.
உற்றார் உறவினர்கள் வந்து 4 பேரை வச்சுட்டு கேட்பாங்க, நீ ஃபெயிலாக போயிட்டிய அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அவனை வந்து ரொம்ப கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. இந்த மனநிலைமைக்கு நம்ம மாணவர்களை நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர் ஆக்கக்கூடாது. அவர் யார் பார்த்தாலுமே அவர்கள் வந்து அந்த மாணவர்களை நம்பிக்கை ஊட்டக்கூடிய வழியாக அவர்களை தட்டி கொடுத்து, நீ பிரச்சனை இல்லைப்பா, நீ இதை படி, நீ படித்து நீ பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் இயல்பாகவே மாணவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறிய பலர், எவ்வளவோ கல்வி அறிவு இல்லாமல் கூட இருந்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, எவ்வளோ முன்னேறி இருப்பாங்க, படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருந்திருக்கும், காசு பணம் இல்லாமல் இருந்திருக்கும், வெற்றி அடையிறதுக்கு படிப்பு மட்டும்தான் வழி இல்லை அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்தி, இது வந்து ஒரு 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 பக்குவப்படுத்துதல் தான் ஆரம்ப காலத்தில் என்பதை அவருக்கு உணர்த்தி, அதிலிருந்து அவர்கள் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல சிறந்த மோட்டிவேஷ்னல் நிகழ்ச்சிகளை எடுத்து நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதை மாதிரி சொல்லி அவர்களை மனத்தள விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது, மன அழுத்தம் மன சோர்வுலேருந்து அவர்களை காப்பாற்றி, இனி நீ இது அடுத்த பரீட்சைக்கு நல்லபடியாக நீ எழுது, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத பாருன்னு சொல்லி பண்ண வேண்டும். அதே போல் ஆசிரியர்களை வைத்தும் அவர்களுக்கு இன்னும் கூடுதலான அந்த 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 பர்டிகுலர் சப்ஜெக்டில் விஷயங்களை கொடுத்து அடுத்து எழுதக்கூடிய பரீட்சையிலே நல்ல மதிப்பெண்களை பெற வைக்க வேண்டும். அப்படி அவன் திருப்பி பெற்றுட்டான்னு சொன்னால் அவனுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இப்போ பாஸ் ஆகிட்டோம், நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதை நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள் செய்யும். சார், இப்போ எப்படி வந்து மாணவர்கள் வந்து தோல்வியுற்ற மாணவர்களுக்கு எப்படி ஊக்கம் கொடுக்கலாம், அவங்களை எப்படி கொண்டு போகலான்றதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 92%, 93%, இந்த வருடம் வந்துட்டு சிறப்பாக 94% நம்ம மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த சதவீதங்கள் என்னதான் உயர்ந்து கொண்டு இருந்தாலும் இந்த மாணவர்கள் வந்து தோல்வி அடைவதற்கு அடிப்படையில் என்ன பிரச்சனை சார் காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்த துறையை சேர்ந்த ஒருத்தர் பேர் பீட்டர்சன், அமெரிக்காவுடைய ரிசர்ச்சர். உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுக்காரர்கள் ஒவ்வொரு துறையுமே ரிசர்ச் பண்ணுவாங்க, புள்ளி விவரங்கள்லாம் எடுப்பாங்க. அப்படி பீட்டர்சன் என்பவர் என்ன செய்கிறார், ஒரு வாழ்க்கை மோட்டிவேஷனுடைய நிறைய ஆட்களை சந்தித்து புள்ளி விவரம் எடுக்கிறார். குறிப்பாக அவர் வந்து கல்லூரி மாணவர்கள், இந்த மாதிரி பள்ளி மாணவர்கள், அவர்களை பற்றி விவரங்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறார். அந்த பீட்டர்சன் என்ன கருத்து சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டால், ஒரு மாணவன் வந்து பள்ளியில் படிக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் தான் ஒரு பாடத்தை நடத்துகிறார். அவர் என்ன நினைக்கிறார், எல்லா மாணவரும் கேட்குறான், எல்லாருமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். சில மாணவர்கள் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கிளாஸை விட்டு வெளியே போனவுடனே ஒரு சில மாணவர்கள் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே மனசில் இருக்கும், கற்கும் திறன் வேறுபாடு. இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அதே சப்ஜெக்ட் 4 பீரியடில் நடத்தினா கூட வீட்டில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. சரி, இவங்களுக்கு தெரியுமா இல்லையாங்கிறத யாரை கவனிக்கணும்னு சொன்னால் அவருடைய பெற்றோர்கள். அப்போ அந்த மாணவர் பள்ளியை விட்டு வந்த உடனே அவன் வெளியே போவான், விளையாடிட்டு வருவான். அந்த இரவு நேரத்தில் தாய் தந்தை யார் இருக்கிறாங்களோ அல்லது சகோதரன் சகோதரிகள் அவங்க வந்து இன்றைக்கி என்னப்பா படித்ததில் ஏதாவது சொல்லி காட்டுன்னு சொல்லும்போது அவன் இது படித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அவன் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவன் கவனிச்சிருக்கான்னு அர்த்தம். அதை எடுத்து காட்டும் போது அவனுக்கு ஆனால் எழுதியிருப்பான், அந்த போர்டில் எழுதியிருப்பான், எல்லாமே பண்ணியிருப்பான். ஆனால் நீங்கள் அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் எல்லாரும் பண்ணாங்க, இவனும் எழுதியிருக்கான். அப்படி தான் அவன் போவான்னு தவிர அவன் என்ன படித்தாங்கிறது புரிதல் இருக்காது. அப்போ அந்த புரிதல் இருக்கா இல்லையாங்கிறத பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் பொழுது இவன் என்ன கவனித்தான் என்பது தெரிந்துவிடும். இப்படிங்கிற ஒரு திட்டத்தை பீட்டர்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கர் மிக தெளிவாக ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார். மாணவர்கள் பள்ளிக்கு 360 நாளும் போகிறாங்க, ஆனால் ஒரு சின்ன சிலபஸ் ஒரு வருஷ கடைசியில் எழுதும்போது அதனால் அவங்கள தேர்ச்சி வர முடியல. என்ன காரணம்னா அவர் சொல்கிறார், இதை பெற்றோர்கள் வந்து உரசி பார்ப்பதில்லை. அப்போ இவனோட திறன் எப்போ தெரியுமா, ஒரு குவார்டர்லி எக்ஸாம் வரும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ மார்க் வாங்கியிருப்பான், இல்லை ஃபெயிலாக போவான். சரி, அந்த குவார்டர்லியோ ஹாஃப் இயரில் ஃபெயில் ஆனால் ஃபெயிலோடு நிற்குமே தவிர அடுத்த வகுப்புக்கு போக முடியாதுன்னு இல்லை. ஆனால் முழு பரீட்சையிலையும் பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா அதே தேர்ச்சி விகிதம் வந்து வராது. அப்போ இதை வந்து பெற்றோர்கள் அவங்க கூட இருக்கக்கூடியவர்கள் சகோதரர்கள் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பாடம் கண்காணிக்கணும். நல்லா படிக்கக்கூடிய பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இதை படித்தேன் நம்ம எடுத்து கிளியராக சொல்லி காமிச்சிடுவாங்க. இந்த பிரைட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்ல தெரியாது. அப்போ இவங்க புரிஞ்சுக்கலாம், இவன் கவனித்தான் ஆனால் இவனுக்கு வந்து மைண்டில் இல்லை, ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த மாதிரி, ஆமாம் ஸ்லோவாகிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பீட்டர்சன் சொல்கிறார், யாருமே டல்லு கிடையாது. இதை பெற்றோர்களும் சரி மற்றவர்களும் நீங்கள் வந்து மாணவர்கள் சொல்லணும், யாருமே வந்து டல் ஸ்டூடெண்ட் கிடையாது.
அவன் எப்படி 6 சப்ஜெக்ட் எழுதுறான், 5ல் பாஸ் ஆகி 1ல் தானே ஃபெயில் ஆகிறான். ஆமா. அப்போ 5 எப்படி அவனால் படிக்க முடிந்தது? இந்த கேள்வியை பீட்டர்சன் கேட்குறாரு. ஓ. அப்போ அங்கே எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஒரு சப்ஜெக்டில் மிஸ்டேக் இருக்குது. ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் சரியாக வராது, ஜியாகிரஃபி வராது, ஹிஸ்ட்ரிலாம் நல்லா படிப்பான், இங்கிலீஷ் வராது. இப்போ பாருங்கள், நம்ம தமிழ் மாணவர்கள் தமிழில் 100 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ அங்கே பீட்டர்சன் என்ன சொல்கிறார், டல்லோ அதெல்லாம் கிடையாது. டல்லாக இருந்தானாக்கா 6 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகணும், Fail ஆயிருக்கு. 30 20 எடுத்துருக்கணும். ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிறான்னு சொன்னால் தேர் இஸ் அ மிஸ்டேக். அவனுக்கும் அந்த அப்சர்வேஷன் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அதை நீங்கள் பெற்றோர்கள் கவனிங்க, சகோதரர்கள் கவனிங்க, சகோதரிகள் கவனித்து அந்த சப்ஜெக்டில் அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு கவனிப்பாக நம்ம உட்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அந்த மாணவனே இந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொண்டு நம்ம இடத்துல ஒரு குறை இருக்குது, இந்த பாடத்தில் நமக்கு ஒரு குறை இருக்குது, இதில் Self கொஞ்சம் corrections இருக்கும். அந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படி சொல்லலாம். இப்போ இந்த எப்படி போன வருஷம் ஃபெயிலாக போன மாணவன் ரீ எக்ஸாம் எழுதும்போது அதுலேயே அதிகமான மார்க் வாங்கியிருக்கான். ஆமா. அப்போ எப்படி முடிந்தது?